நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூட ஒரு பெல் பட்டன் வரும், அந்த கோயில் மணி அழுத்தி ஆப்ஷன் கொடுத்து விட்ருங்க. அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ல வந்து. கவிமகன் யூடியூப் சேனல் உறவுகளுக்கு என்னுடைய அன்பான வணக்கம். ராமாய ராமபத்ராய ராமச்சந்திராய வேதசே ரகுநாதாய நாதாய சீதாயாம் பதயே நமோ நமः. ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சகஸ்ரநாம தத்துல்யம் ராம நாம வரானனே. இன்றைய சிந்தனையில் சர்க்கம் 82 பரதன் புறப்பட்டு செல்தல். நல்லறிவு படைத்தவனும் முழு நிலவு போல் ஒளிவீசிக் கொண்டிருந்தவனுமான பரதன் நட்டநடு நிசியில் மாசில்லாத வானத்தில் நலன் தரும் கோள்கள் பிரகாசிப்பதைப் போல அந்த அரசவை மேன்மக்களின் கூட்டத்தால் நிரம்பியிருப்பதை பார்த்தான். அப்போது தத்தம் தகுதிக்கு ஏற்றபடி ஆசனங்களில் வீற்றிருந்த சான்றோர்கள் நிரம்பிய அந்த பேரவை அவர்களுடைய உயர்ந்த ஆடைகளாலும் வாசமிக்க உடற்பூச்சுகளாலும் ஒளிவீசி திகழ்ந்தது. மழை ஓய்ந்து சரத்காலம் வந்தவுடன் இரவில் முழு நிலவு அதிக பிரகாசத்துடன் விளங்குவதைப் போல பேரறிவாளர்கள் நிறைந்த அந்த பேரவை மிகவும் மனத்தை கவர்வதாக அமைந்திருந்தது. மன்னரின் புரோகிதரும் அறம் அறிந்தவருமான அவர் மக்கள் எல்லோரும் ஒன்றாக திரண்டு வந்திருப்பதைக் கண்டு பரதனை நோக்கி பின்வரும் இனிய சொற்களை அன்பொழுக கூறினார். குழந்தாய், அறம் தவறாமல் ஆட்சி புரிந்த மன்னர் தசரதர் செல்வ வளமும் பயிர் செழிப்பும் உடைய இந்த பூமியை உனக்கு கொடுத்துவிட்டு தேவலோகம் சென்று விட்டார். உதயமாகிவிட்ட சந்திரன் தன் நிலவொளியை விட்டுவிடாததைப் போல சத்தியத்தில் நடைபெற்ற ராமன் மேலோர்களின் அறநெறிகளை நினைவில் கொண்டு தந்தையின் கட்டளையை விட்டுவிடவில்லை. தந்தையின் கட்டளையை புறக்கணிக்க முடியாதபடிக்கு அறப்பற்றுடையவராக இருந்தார். பகையில்லாத இந்த அரசு தந்தையாராலும் தமையனாராலும் உனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அமைச்சர்கள் மகிழும் வண்ணம் இந்த அரசை ஏற்று பரிபாலனம் செய். விரைவிலேயே பட்டாபிஷேகம் செய்வித்துக்கொள். வடக்கு, மேற்கு, தெற்கு மற்றும் கிழக்கு திசையில் உள்ள நாடுகளை ஆளும் சிற்றரசர்களும் கடல் கடந்து வாணிபம் செய்யும் வணிகர்களும் கோடிக்கணக்கான நவரத்தினங்களை காணிக்கையாக செலுத்தட்டும். அந்த சொற்களை கேட்டு பரதன் சோகத்தில் மூழ்கி போனான். அறத்தையே பின்பற்ற வேண்டும் என்ற விருப்பமுடையவனும் தர்மம் அறிந்தவனுமான பரதன் ராமனையே மனத்தால் அடைக்கலம் புகுந்தான். வாலிபனான பரதன் அன்னத்தின் இனிய நாதம் போன்ற தொனியில் அன்னத்தின் இனிய நாதம் போன்ற துணியில் துக்கம் தாங்காமல் பரதன் அன்னத்தின் இனிய நாதம் போன்ற துணியில் துக்கம் தாங்காமல் கண்ணீருடன் தழுதழுத்த சொற்களால் அந்த பேரவையில் அந்த புரோகிதரை கடிந்து கொண்டான். பிரம்மச்சரியத்தை நன்கு நிறைவேற்றிய வேதாங்கங்களை பரிபூர்ணமாக ஓதி முடித்த அதிமேதாவியான அறத்தை காப்பதில் பெரும் முயற்சியுடைய அவருடைய ராஜ்யத்தை என்னை போன்ற வெற்று மனிதனாகிய எவன் கைப்பற்றுவான்? தசரதருக்கு பிறந்த ஒரு புதல்வன் மூத்தவனுக்கு உரித்தான நாட்டை கைப்பற்றுபவனாக எப்படி ஆவான்? இந்த தேசமும் நானும் ராமபிரானுடைய உடைமைகள். இந்த விஷயத்தை மனதில் கொண்டு இந்த விஷயத்தில் தர்ம மார்க்கத்தை கூறுங்கள். காகுத்தனான ராமன் எனக்கு மூத்தவர், குணங்களால் மிக உயர்ந்தவர், அறத்தையே மூச்சுக்காற்றாக உடையவர். எங்கள் முன்னோர்களான திலீபன், நகுசன் போல் பராக்கிரமம் உடையவர். எவ்வாறு எங்கள் தந்தையார் தசரதர் அவருடைய தந்தையின் மறைவிற்கு பின் இந்த அரசாட்சியை அடைந்தாரோ அதுபோல ராமனே இந்த நாட்டை அடைய வேண்டும். மேன் மக்களுக்கு ஒவ்வாததும் மரித்தபின் சொர்க்கத்தை கொடுக்காததுமான இந்த பாவத்தை மேன்மக்களுக்கு ஒவ்வாததும் மரித்தபின் சொர்க்கத்தை கொடுக்காததுமான இந்த பாவத்தை நான் செய்வேனே ஆகில் இவ்வுலகில் இஸ்வாகு பரம்பரையில் களங்கத்தை ஏற்படுத்தியவனாவே. என் அன்னையால் செய்யப்பட்ட பாவத்தில் எனக்கு விருப்பமில்லை, அதில் எனக்கு உடன்பாடில்லை. அதற்கு பரிகாரமாக இங்கிருந்தபடியே அடர்ந்த காட்டில் இருக்கும் அவருக்கு கைகூப்பி நமஸ்காரம் செய்கிறேன். நான் ராமனை பின்பற்றிச் செல்வேன். மனிதர்களுள் மிகச் சிறந்தவரான அவர்தான் அரசர். 3 உலக மக்களையும் காத்து பரிபாலிக்கும் பேராற்றல் உடையவர் அவர். தர்மத்தோடு கூடிய அந்த சொற்களை கேட்ட அவையோர்கள் எல்லோரும் ராமனிடம் மனத்தை செலுத்தியவர்களாய்
மகிழ்ச்சியுடன் ஆனந்த கண்ணீர் பெருக்கினார்கள். பரதன் மறுபடியும் பேசினான். குணக்குன்றான அவரை காட்டிலிருந்து திருப்பி அழைத்து வர முடியாமற் போனால் புருஷோத்தமனான லட்சுமணன் போல் நானும் அந்த காட்டிலேயே வசிக்கப் போகிறேன். நற்குடி பிறப்பும் நற்குணங்கள் கொண்டவர்களும் மரியாதைக்கு உரியவர்களுமான உங்கள் அனைவருடைய கண் எதிரில் காட்டிலிருந்து அவரை அழைத்து கொண்டு வருவதற்கு எல்லாவிதமான உபாயங்களையும் கடைபிடிப்பேன். கூலி ஆட்களும் சாலை அமைப்பதில் திறமை கொண்டவர்களும் மரவேலை செய்வோரும் முன்பே என்னால் அனுப்பப்பட்டு விட்டார்கள். ஆகவே இப்போது பிரயாணத்தை தொடங்குவதை என் மனம் விரும்புகிறது. இவ்வாறு அவையோரை நோக்கி கூறிவிட்டு சகோதர பாசமுடைய தர்மாத்மாவான பரதன் அரசாங்க மந்திர ஆலோசனைகளில் சமர்த்தரான அருகிலிருந்த சுமந்திரரை பார்த்து பின்வருமாறு கூறினார். சுமந்திரரே, நீங்கள் இப்போதே எழுந்து செல்லுங்கள். என் ஆணைப்படி பிரயாணத்தை எல்லோருக்கும் தெரிவியுங்கள். கால தாமதமின்றி படைகளையும் ஆயத்தப்படுத்துங்கள். மகாத்மாவான பரதன் மேற்கண்டவாறு கூறியதும் மிக்க குதூகலமடைந்த சுமந்திரர் பரதன் சொல்லியபடியே அந்த இனிப்பான கட்டளையை எல்லோருக்கும் தெரிவித்தார். அங்கு கூடியிருந்த மக்கள் ஸ்ரீ ராமச்சந்திரனை திரும்ப அழைத்து கொண்டு வருவதற்காக படை வீரர்களும் படைத்தலைவர்களும் பிரயாணத்திற்கு ஆயத்தமாகும்படி உத்தரவு செய்ய பெற்றிருக்கிறார்கள் என்பதை கேட்டு மிகவும் மகிழ்ச்சியடைந்தார்கள். இதை தெரிந்து கொண்ட படைவீரர்களின் மனைவிகள் எல்லோரும் மிகவும் குதூகலத்துடன் தத்தம் வீடுகளில் தத்தம் கணவர்களை பிரயாணத்திற்கு துரிதப்படுத்தினார்கள். படைத்தலைவர்கள் குதிரைகள், மாட்டு வண்டிகள், மிக வேகமாகச் செல்லும் தேர்கள் முதலியவற்றோடு காலாட்படையினரையும் விரைவில் ஆயத்தப்படுத்தினார்கள். படைகள் புறப்படுவதற்கு ஆயத்தமாக இருப்பதை கேட்டு ஆச்சாரியரின் திருச்செவியில் கேட்கும்படியாக தன் அருகில் நின்று கொண்டிருந்த சுமந்திரரை பார்த்து, என்னுடைய ரதத்தை விரைவில் கொணர்க என்று கூறினான். பரதனுடைய கட்டளையை சிறமேற்கொண்டு பெரும் மகிழ்ச்சியுடன் சென்ற சுமந்திரர் சிறந்த குதிரைகள் பூட்டிய தேருடன் வந்து சேர்ந்தார். அப்போது சத்தியத்தில் உறுதியான பற்று கொண்டவனும் வீரம் மிகுந்தவனும் அசைக்க முடியாத சத்திய பராக்கிரமசாலியுமான ரகுகுலத்தில் தோன்றியவனுமான பரதன், புகழ் பெற்றவரும் பெருங்காட்டிற்கு சென்றவிட்டவரும் தந்தை ஆச்சாரியருக்கு நிகரானவருமான ராமனை உள்ளம் குளிரச் செய்யும் நோக்கத்துடன் அதற்கு அனுகூலமான உத்தரவுகளை பிறப்பித்து கொண்டு கூறினார். சுமந்திரரே, நீங்கள் உடனே எழுந்து சென்று படைத்தலைவர்களிடம் பிரயாணத்திற்கு உகந்தபடி சேனைகளை அணிவகுத்து நிற்கச் சொல்லுங்கள். உலகுக்கு நன்மை பெருக வேண்டும் என்பதற்காக காட்டிலிருக்கும் ராம பிரபுவை மனம் குளிரச் செய்து அழைத்து கொண்டு வர விரும்புகிறேன். தேர்ப்பாகரின் புதல்வனான சுமந்திரர் பரதனால் உறுதியாக கட்டளையிடப்பட்டதும் தன் மனோரதம் முழுமையாக நிறைவேறப் போகிறது என்ற களிப்புடன் மக்கட் தலைவர்களையும் படைத்தலைவர்களையும் நண்பர்களையும் பார்த்து தெரிவித்தார். உடனே ஒவ்வொரு வீட்டிலும் உள்ள அந்தணர், அரசர், வணிகர், வேளாளர்கள் துள்ளி எழுந்து உயர்ஜாதி ஒட்டகங்கள், கோவேறு கழுதைகள், தேர்கள், யானைகள், குதிரைகள் முதலியவற்றை பூட்டி ஆயத்தப்படுத்தினார்கள். ஸ்ரீமத் வால்மீகி ராமாயணம் அயோத்தியா காண்டத்தில் 82வது சர்க்கம் முற்றிற்று. வான்முகில் வளாது பெய்க, மலை வளம் சுரக்க, மன்னன் கோன்முறை அரசு செய்க, குறைவில்லாதுயிர்கள் வாழ்க, நான் மறை அறங்கள் ஓங்க, நற்றவம் வேள்வி மல்க, மேன்மைகொள் சைவநீதி விளங்குக உலகமெல்லாம். ஸ்ரீமத் ராமாயணத்தை அனுதினமும் படிப்பதால் அனுதினமும் கேட்பதால் மனதிலும் செயலிலும் அமைதி உண்டாகும். இப்பூவுலக வாழ்வில் நிறைவு உண்டாகும். 7 தலைமுறைக்கும் மங்களம் உண்டாகும். ஸ்ரீமத் ராமாயணத்தை அனுதினமும் ஸ்ரத்தாபக்தியோடு இடைவிடாது சிந்திப்பவர்கள் பூரண சுகம் உடையவராக நோயற்ற தேகத்தோடு நன்மையையே அனுபவிப்பர். இறைவனின் அருளால் சிறு துன்பங்கள் கூட இல்லாமல் இன்பமுடையவராக வாழ்வர். மேலும் ஆயுள் விருத்தி அடைவார்கள். தன லாபம் பெறுவார்கள். பிரிந்த குடும்பம், பிரிந்த உறவுகள் ஒன்று சேரும். அவர்கள் இல்லங்களில் சுப காரியங்கள் நிகழும். அவர்கள் இல்லத்தில் தானிய விருத்தி அடையும். பில்லி சூன்யம் வேரோடு அழியும். தீரா கடன் தீரும். உறவுகள் பலப்படும். புதிய புதிய முயற்சிகளில் வெற்றி பெறுவர். எடுத்த காரியங்களெல்லாம் ஜெயம் உண்டாகும். யம பயம் நீங்கும். பேய் பிசாசு போன்ற அச்சம் நீங்கும். அசுர சக்திகள், துஷ்ட சக்திகள் உங்கள் பார்வையில் நாசமாகும்.
எதிரிகள் மற்றும் பகைவர்கள் தெரித்து ஓடுவார்கள். எங்கெல்லாம் இராமாயண சப்தம் ஒலிக்கின்றதோ, எங்கெல்லாம் ஸ்ரீமத் இராமாயண சப்தம் ஒலிக்கின்றதோ அங்கெல்லாம் மேகங்கள் உரிய காலத்தில் மழையை பொழியும். பூமி அதிக விளைச்சல் கண்டு செழித்து வளரும். பஞ்சம் பட்டினி இல்லாமல் இவ்வுலகம் செழிக்கும். மக்களுக்கு நலம் பெருகும். இம்மண்ணை ஆளும் அரசர்கள் அறவழியில் ஆட்சி நடத்துவார்கள். அதர்மமாய் ஆட்சி நடத்தினால் புகழை இழப்பார்கள். எக்காலத்திலும் பிராணிகளுக்கும் கற்றறிந்தவர்களுக்கும் நன்மையே உண்டாகும். கெட்டவர்கள் அனைவரும் நல்லவர்கள் ஆவார்கள். நல்ல உள்ளம் படைத்த பெரியோர்களும் சான்றோர்களும் அமைதியையும் ஆனந்தத்தையும் பெறுவார்கள். மனம் உருகி வேண்டுவதும் அவர்களுக்கு வேண்டியதும் கிடைக்கும். சுபகாரியம் நிகழும். மக்கட்பேறு அடைவர். வம்பு வழக்குகளில் பிரம்மாண்டமான வெற்றி கிட்டும். வாழ்வின் நிறைவில் பேரின்ப பேரளிக்கும் மோட்சம் கிட்டும். மூர்த்தி எல்லாம் வாழி எங்கள் மோனகுருவாளி, அருள் வார்த்தை என்றும் வாழி, அன்பர் வாழி பராபரமே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம். பாரதி சொன்ன மாதிரி 8 திக்குகளிலும் இந்த தமிழை கொண்டு சேர்க்க வேண்டும் அப்படின்னா நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணணும், லைக் பண்ணணும், கமெண்ட்ஸ் பண்ணணும். நன்றி, வணக்கம். வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே ஒரு பெல் பட்டன் வரும், அந்த கோயில் மினி அழுத்தி ஆல் ஆப்ஷன் கொடுத்து விட்ருங்க. அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துடும்.